அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவில் அறிவோம். குவாண்டம் ட்ராமா சீரிஸோடைய 2வது வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நீல்ஸ் போர். கடந்த வீடியோவில் யாரை பார்த்தோம்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவர் என்ன சொன்னார்னா, ஒளிக்குள்ளே என்ன இருக்குது, லைட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஒளிக்குள்ளே துகளாக இருக்குது, அந்த துகள் பேர் வந்து ஃபோட்டான். அதுக்குன்னு ஒரு அதிர்வெண் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதுக்காக தான் அவருக்கு நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டது. இன்னொரு மிகப்பெரிய ஜாம்பவான் இந்த காலகட்டங்களில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர், டென்மார்க்கை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணார்னா, ஒளிக்குள்ளே என்ன இருக்குன்னா எனக்கு தேவையில்லை, இந்த ஒளி எங்கேருந்து வருது அப்படின்னா அணுலேருந்து வருது. அப்படின்னா அணு எப்படி இருக்கும், ஒருவேளை நான் இந்த ஒளியை கொண்டு போய் அணு மேலே நான் தாக்குனேன்னா அணுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு மெயினாக தெரிய வேண்டியது வந்து அணுக்குள்ளே என்ன இருக்குது, அணு எப்படி இருக்கும் அப்படின்றதான் புரிஞ்சுக்கிற விரும்பினார். இந்த காலகட்டங்களில் நீல்ஸ் போர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே சில முடிவுகள் வந்து ஏற்கனவே வந்திருந்தது. ஒரு முக்கியமான முடிவு என்னென்னா, ஹைட்ரஜன், குறைந்தபட்சம் ஹைட்ரஜன் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு அணுவை எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா ஹைட்ரஜன் வாயுவை எடுத்துகிட்டு பயங்கரமாக சூடு பண்ணுறீங்க அப்படின்னா ஹைட்ரஜன்லேருந்து வேறு வேறு நிறத்தில் கலரில் லைனாக வந்தது. இது எப்படி வந்ததுலாம் தெரியாது, ஏன்னா ஹைட்ரஜனுடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னே தெரியாது, அந்த அணு எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் அந்த முடிவுகளை வச்சு, எம்பெரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, அந்த முடிவுகளை வச்சு ஒருத்தவர் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் தான் பால்மர்னு சொல்லிட்டு 1880களில் கிட்டத்தட்ட போருக்கு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னதாடியே எனக்கு அணுவை பற்றிலாம் என்னன்னு தெரியாதுங்க, நீ ரிசல்ட் காட்டுறியா, அந்த ரிசல்ட்டை வச்சு நான் வந்து ஒரு கணிதத்தை உருவாக்கி நான் ஒரு சமன்பாடை கொடுக்குறேன், ஒரு சூத்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சார். அவருக்கு அணுவை பற்றிலாம் எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறமே திருப்பியுமா ஹைட்ரஜன் ஸ்டடி பண்ணி எக்ஸாக்டாக எந்தெந்த அலைநீளத்தில் தான் ஒளி வருது ஹைட்ரஜன்லேருந்துன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அணு எப்படி இருக்கும், ஹைட்ரஜன் குறிப்பாக எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறது தான், அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு முக்கியமான வேலையாக இருந்தது நீல்ஸ் போருக்கு. அதுதான் அவருடைய எண்ணத்தில் இருந்தது. அப்போ அவர் எடுத்துக்கிட்டது என்னென்னா, இந்த பிளானட்டரி மாடல். அவர் ஆகாயத்தை பார்க்குறாரு. அன்னைக்கு தேதியில் நம்ம பூமியில் நன்னா எடுக்கிறேன்னு தெரிகிறத விட ஆகாயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருந்தாங்க அன்னைக்கு இருக்க விஞ்ஞானிகள். ஏன்னா 1600களிலிருந்தே இந்த ஆகாயத்தை பற்றியான அதிகமான அறிவியல் உருவானது. அதில் முக்கியமான கண்டுபிடிப்பு யார் பண்ணதுன்னா யோஹானஸ் கெப்லர்னு உங்களுக்கு தெரியும். கெப்லர் ஃபார்முலாஸ், கெப்லர்ஸ் லாஸ், அதோடைய திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கெப்லர் லாவில் என்ன சொன்னாங்கன்னா, பூமி சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் சுற்றுது. அப்படி ஒவ்வொரு பிளானட்ஸ், ஒவ்வொரு கோள்களும் அந்த மாதிரி சூரியனை சுற்றுது. அப்படின்னு ஒவ்வொரு கோள்கள் சுற்றுறதுக்கு வேறு வேறு வேகங்கள் இருக்கும், இல்லாட்டினா ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் இருக்கும். நீங்கள் ஃப்ரீக்வன்சி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, வேகம் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அந்த வேகம் எதை பொறுத்து இருக்குன்னா தொலைவை பொறுத்து இருக்கு. சூரியனுக்கு மிக அருகில் இருந்தால் அதோடைய வேகம் அதிகமாக இருக்கும், அதே சூரியனை விட்டு தள்ளி இருந்தால் அதோடைய வேகம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு கெப்லர் சொல்லிட்டாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கிறதுனா மெர்க்குரி சூரியனுக்கு மிக அருகில் இருக்குது, அதோடைய ஃப்ரீக்வன்சி, அதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதனுடைய அந்த நீள்வட்ட அதிர்வெண் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படி வேகமாக சுற்றுனதுனால தான் மெர்க்குரி சூரியனுக்கு அருகில் இருக்குது 88 நாளில் சூரியனை சுற்றி வந்துடும். அதே இது நம்மளுடைய பூமி எடுத்துக்கிட்டிங்கன்னா 365 நாள் ஆகும். இது வந்து கெப்லர் மிக தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் என்ன கணிதத்தில் சொன்னாரோ அதே பிரகாரம் தான் கோள்கள் சுற்றுதுன்றதை அவங்க நிரூபிச்சிட்டாங்க. அதே மாதிரி சாட்டன் ரிங்ஸ், சாட்டனை சுற்றி இருக்க அந்த வட்டங்கள், இது எல்லாமே தெரிஞ்சது. இதை வந்து நீல் போர் பார்க்குறாரு. இதை நம்ம அணுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்படி உருவாக்கும் போது அந்த பிளானட்டரி மாடல் எப்படி சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றுதோ அதே மாதிரி கோள்கள் மாதிரியே எலக்ட்ரான் அணுவை சுற்றுது, ஒரு அணுக்கருவை சுற்றுதுன்னு சொல்லிட்டு ஒரு நினைக்கிறாரு. அப்போ அவர் எடுத்துக்கிட்டதுன்னா அணுவோடைய மையத்தில் ஒரு அணுக்கரு, அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான், அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவ் ஒரு சார்ஜ் வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த எலக்ட்ரான் சுற்றுறது எப்படி வந்து ஒரு கோளுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட வேகமும் ஃப்ரீக்வன்சியும் இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவை எழுதுறாரு. அது பேர் தான் இந்த h bar ஒமேகா, ½ h bar ஒமேகா இல்லைன்னா ½ v², கிட்டத்தட்ட கைனடிக் எனர்ஜி. இந்த எலக்ட்ரான் இந்த அணுக்கருவை சுற்றுறதுக்கு தேவையான கைனடிக் எனர்ஜி ஆற்றலும், இல்லை என்றால் அந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அந்த சுற்றுவட்ட அந்த அதிர்வனும், அதோடைய ஒரு ஃபார்முலா எழுதி T=Tனா கைனடிக் எனர்ஜி ½ h× ஒமேகா அப்படின்னு எழுதுறாரு. T=h× எழுதுறாரு. இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கெப்லர் சொன்ன ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி மாதிரியே இருக்குது, அந்த கைனடிக் எனர்ஜி மாதிரியே தான் இது பண்ணுறாரு. எல்லாமே ஓகே. இப்போ
இவருக்கு இப்போ முக்கியமான வேலை என்ன, முக்கியமாக இவர் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த அணுவிலிருந்து எப்படி ஒளி வெளியில் வருது, ஒருவேளை நான் ஒளியை கொண்டு போய் நான் அந்த அணுவில் கொடுத்தேன்னா அணுக்குள்ளே என்ன நடக்கும்னா, இப்போ இந்த எலக்ட்ரான் சுற்றுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரே ஒரு பேர் கொடுக்குறாரு, இந்த எலக்ட்ரான் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக சைலண்ட்டாக ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் சுற்றுது, ஸ்டேஷ்னரி ஸ்டேட். அது ஒரு நீள்வட்ட பாதை மாதிரியே சுற்றுது. அது பாட்டுக்கு நம்ம டிஸ்டர்பே பண்ணேன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னா என்ன நடக்கும் அப்படின்றதான் அவருடைய கேள்வி. அப்படின்னா இந்த எலக்ட்ரான் எங்கேயோ மேலே நகலணும். அப்படின்னா மேலே நகலணும்னா நீள்வட்ட பாதையை இவர் என்ன பண்ணணும், இந்த நீள்வட்ட பாதையினுடைய எண்ணிக்கையை கூட்டணும். இந்த நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் ஹி ஹேஸ் டு இன்க்ரீஸ். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரே ஒரு நீள்வட்ட பாதையில் 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே கூடுது அப்படின்னு இந்த நம்பரை கொண்டு வரதுக்கு இவர் என்ன பண்ணாரு, இந்த ஃபார்முலாவில் என்னன்னு ஒன்று சேர்க்குறாரு. அப்படி உருவானதான் பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ டி = வெறும் ஹெச் பார் ஒமேகா இருந்தது, NH பார் ஒமேகா இருந்தது. எண்ணுக்கு நீங்கள் 1 2 3 4 5 அப்படின்னு நீங்கள் கூட்டலாம். இப்போ இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த வட்டப்பாதையில் ஒரு ஃப்ரீக்குவன்சியோட சுற்றுது, ஒரு அதிர்வெண்ணோட சுற்றுது. அதே எலக்ட்ரான் அந்த வட்டப்பாதையிலேருந்து மேலே இருக்க இன்னொரு வட்டப்பாதையில் சுற்றும் போது அதனுடைய ஃப்ரீக்குவன்சி வேற மாறிடும், அதனுடைய அதிர்வெண் மாறிடும். அதே இது அதுக்கு மேலே போகும்போது அதனுடைய அதிர்வெண் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணுறாருன்னா, இந்த எண்ணை கூட்டுறார். இந்த கைனடிக் எனர்ஜி இந்த எண்ணுன்றதை கூட்டுறார். அவர் ஹெச் பார் எண்ணுக்கு 1 2 3 அப்படின்னு போடுறாரு. இப்போ இந்த வட்டப்பாதையில் இருக்குது. இப்போ அவருடைய கேள்வி என்னென்னா, இப்போ திருப்பியும் ஒளி எப்படி வருது வெளியிலேருந்து? அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வட்டப்பாதைகள் வேறு வேறு எண்ணிக்கையில் இருக்குல்ல, அப்போ மேலேருந்து கீழே குதிக்கும் போது அந்த எலக்ட்ரான் ஏதோ ஒரு ஆற்றலை கொடுக்குது, அந்த ஆற்றல் தான் ஒளியாக வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வட்டத்தில் சுற்றும் போது அதனுடைய வேகம் எது வேணாலும் இருக்கலாம், அதனுடைய ஃப்ரீக்குவன்சி அதிர்வெண் எது வேணாலும் இருக்கலாம். அதே நேரங்களில் அந்த குதிக்க போகும்போது ஒரு இங்கே எலக்ட்ரானுங்கிறது இங்கே ஜம்ப் பண்ணும்போது ஒரு அதிர்வெண் வெளியில் வருதுல, அதுக்கும் இந்த வேகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த வெளியில் வந்த ஒளியோடைய அதிர்வெண், இப்போ ஃப்ரீக்குவன்சி ஆஃப் லைட், அதுலேருந்து வெளியில் வர்றதுடைய எதை சார்ந்திருக்குன்னா இதுக்கான இடைவெளி. இப்போ நான் முதல் மாடியிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் குதிக்கிறதுக்கும் 2வது மாடியிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் குதிக்கிறதுக்கும் வேறு ஆற்றல் வெளியில் வருது, வேறு ஒளி ஆற்றல் வெளியில் வரும். வேறு ஒளி ஆற்றல் வெளியில் வரும்போது வேறு நிறத்தில் வரும். அது யாரை பேஸ் பண்ணினா ஐன்ஸ்டனோட E=hν. இப்போ ஐன்ஸ்டைன் பிடிச்சிட்டாரு, வந்துட்டான்டா நம்ம சைடு. நீ ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், நீ ஒளி அலை இல்லை, ஒளி துகள். இங்கே பாரு, நீனே என்னோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்க, நீ சொல்கிற பிரகாரமே அந்த ஒளியோட ஆற்றல் E=hν அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போர் சொல்கிறாரு, இல்லை இந்த ஆற்றலில் வெளியில் வரும், ஆனால் வெளியில் வர்ற ஒளி அலையாக தான் போகும், அதுக்குள்ள துகள்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு அந்த ஈக்குவேஷனை அவர் ரிஃபைன் பண்ணுறாரு. இது ஹைட்ரஜனுக்கு ஒத்து வருது. இவர் எதெல்லாம் கணக்கு பண்ணாரோ, இவருடைய கணிதத்தினுடைய சூத்திரத்தை வச்சு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கணக்கு பண்ணாரோ, ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்களா டேட்டா, அந்த அலைநிலமும் இவர் கணக்கு பண்ண அலைநிலமும் சேமாக இருக்குது. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃபார்முலா பத்தாது, ஹைட்ரஜனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இது பெரிய எலமெண்ட்டுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டும் போது அந்த ஃபார்முலா ரிஃபைன் பண்ணி அந்த 1880 பால்மர் கண்டுபிடிச்ச அந்த சூத்திரத்தில் சில கண்டுபிடிக்காத வேல்யூவை இவர் கண்டுபிடிக்கிறார். ரொம்ப அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு இவருக்கு தெரிஞ்சிடுச்சு, குவாண்டமில் இன்னும் புதுசாக நிறைய கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது, நம்ம ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், பட் இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேறு மாணவர்களை நம்ம எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணால் தான் நம்ம கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு இவர் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறார். அப்படி டென்மார்க்கில் கோப்பன்ஹேகனில் ஆரம்பித்தது தான் நீங்கள் போர் இன்ஸ்டிடியூட், இன்றைக்கும் பிரபலமாக இருக்குது இன்ஸ்டிடியூட். அந்த இன்ஸ்டிடியூட்டில் மாணவர்கள் எடுக்கிறாரு. அப்படி ஒரு முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேசத்துக்காரரு, லைடன்ற யூனிவர்சிட்டியிலேருந்து டேனிஷ்காரரு கிராமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் எடுக்கிறாரு. இது 1920 இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, போர் ரொம்ப பிரபலமாக இருந்ததுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா லெக்சர் கொடுக்குறது வேறு நாடுகளுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது ஜெர்மனி நாட்டில் இருக்க காட்டிங்கன் பல்கலைக்கழகத்தில் லெக்சர் எடுக்கிறாரு. அந்த லெக்சரில் உட்காந்துருந்த 2 மாணவர்களை அவர் தன்னுடைய இன்ஸ்டிடியூட்க்கு இருக்கிறாரு. அப்படி எடுத்த முக்கியமான நபர்கள் தான் உல்ஃப்காங் பவுலி, அப்புறம் ஹைசன்பர்க் ஜெர்மனிக்காரர். 2 பேருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அர்னால்ட் சாமர்ஃபெல்டோடைய மாணவர்கள். அவங்கள இவருடைய இன்ஸ்டிடியூட் கூப்பிட்றாரு. இவங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு இவங்க குவாண்டமில் ஒர்க் பண்ணி
அப்படி குவாண்டமை வந்து பிரபலப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அறிவியல் மர்மங்களை, குவாண்டத்தோடைய மர்மங்களை அவங்க உடச்சி அதுக்கப்புறம் புதுசாக குவாண்டம் உருவானது தான் பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்பு குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒளிக்குள்ளே என்ன இருந்தது, லைட்டுடைய ஃபோட்டான். போருடைய கண்டுபிடிப்பு குவாண்டம் மெக்கானிக்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம், அணு எப்படி இருக்குது, அதில் இருக்க அந்த குவான்டைஸ் லெவல். நான் போரோட ஆட்டமை பற்றி ஒரு ரொம்ப டீட்டெயிலான வீடியோ ஏற்கனவே போயிருந்தேன். இது வந்து கதைகள் மட்டும் தான் சொல்கிறேன். அப்போ போர் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் கெப்லர் மாடல், பெரிய பெரிய கோள்களில் நடக்கிற ஒரு அறிவியலை எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணார்னா குவாண்டமில் புகுத்தி ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அந்த கிளாசிக்கலில் இருக்க எல்லாமே இதில் ஒர்க் அவுட் ஆகணுமானா ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அதுதான் அந்த குவாண்டமுடைய புதிய அறிவியல் தேவை. ஆனால் இவர் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் சம்ஹவ் ஹைட்ரஜனுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனாலும் அதோடைய நீட்சியை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நிறைய உழைக்கணும், அதுக்கு நிறைய மாணவர்கள் தேவைன்னு சொல்லிட்டு அப்படி உள்ள நுழைஞ்சு தான் ஹைசன்பர்க் அப்படியே குவாண்டம்குள்ளே வராரு. அடுத்து வந்து தொடர்ச்சியாக என்னென்ன இந்த குவாண்டம் ட்ராமாவில் என்ன நடந்துச்சு வரலாற்று பிரகாரமாக அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.